சிவாய நம. கந்தனுக்கு முன்பிறந்த கணபதியை போற்றி. 10/5/2024 சித்திரை மாதம் 27ஆம் தேதி சுக்கிரவாரமான வெள்ளிக்கிழமை அட்சய திருதி என்று அழைக்கப்படுகிறது. அட்சை என்றால் வளர்ச்சி, வளர்தல். அதாவது சுக்கல பட்ச வளர்பிறை அமாவாசை, சித்திரை மாதம் அமாவாசை, அதில் 3ஆம் நாள் திருதியை திதி அன்று அட்சய திருதி என்று சொல்லக்கூடிய நாள். இந்த அட்சய திருதி நாள் என்று தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தங்கம் வாங்குவாங்க. அது அவசியம் அல்ல. தங்கம் வாங்குவதற்கு பணம் இருந்தால், நமக்கு தேவைக்கு அதிகமாக இல்லை பணம் நம்மக்கிட்ட வாங்குகிற அளவுக்கு சக்தி இருந்தால், அன்று நம்மளால் முடிந்த அளவு ஸ்வர்ணம் என்று சொல்லக்கூடிய தங்கத்தை வாங்கி, மங்கள பொருட்களை வாங்கி நமது பூஜையில் நல்ல நேரத்தில் வைத்து வணங்கும் பொழுது நமக்கு என்றைக்கும் பெருகி கொண்டே இருக்கும். ஆனால் தங்கம்தான் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கடன் வாங்கி வாங்குவதோ, உறவினரிடம் கடன் வாங்கி வாங்குறதோ, கிரெடிட் கார்டு மேலே சுவை பண்ணி வாங்குறதோ வேண்டதில் வேண்டாம். மங்கள பொருட்கள்னு சொல்லக்கூடிய வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள், மெயினாக கல்லுப்புக்கு அவ்வளோ பவர் உண்டு. இந்த கல்லுப்பு, அதேமாரி குபேரனுக்கு மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய இந்த குபேரனுக்கு உகந்த பொருளான ஊறுகாய் என்றைக்குமே நம்ம வீட்டில் நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ இல்லையோ, என்றைக்கும் ஊறுகாய் இருந்தால் நமக்கு மகாலட்சுமி குபேரனை வாசம் செய்வார். அதனால் ஏற்கனவே ஊறுகாய் இருந்தாலும் ஒரு 10 ரூபா பாக்கெட்டு மாதிரி ஊறுகாய் புதுசாக வாங்கிக்கோங்க. இல்லைன்னா டப்பா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிட்டு மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, பழம், மகாலட்சுமி குபேரனுக்கு உகந்த ஊறுகாய், கல் உப்பு, திருநீர், இந்த பொருட்களை வாங்கி நல்ல நேரத்தில், இப்போ ராகுகால யமகண்டத்தை தவிர்த்து எந்நேரமும் வாங்கலாம். வெள்ளிக்கிழமை ராகு காலம் 10 to 12, யமகண்டம் 3 to 4:30 மதியம். இதை தவிர்த்து மற்ற நேரத்தில் வாங்கலாம். இல்லை குறிப்பிட்ட நல்ல நேரம் வேணும்னா காலையில் 9 to 10:30, 12 to 1:30 பகல், அதேமாரி 4:30 to சாயந்தரம் 7:30 மணி வரை இரவு. இந்த நல்ல நேரத்தில் பொருட்களை படைக்கிறதுக்காக நேரம். இந்த ராகுகால யமகண்டத்தை தவிர்த்து இந்த பொருளை வாங்கி நமக்கு ஏற்ற பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி, நமக்கு குலதெய்வம், இஷ்ட தெய்வம் குபேரன், மகாலட்சுமி வணங்கி இந்த பொருட்களை வணங்கும் பொழுது நமக்கு அந்த ஆண்டு சுபிட்சமாக வற்றாத ஜீவனாக நமது முன்னோர்கள் ஆசி எல்லாமே நல்லபடியாக கிட்டும். ஆகையால் இந்த பொருட்களை வாங்கி நமது இஷ்ட தெய்வம் குபேரன், மகாலட்சுமி வணங்கி அட்சய திருதி என்று தங்கம்தான் வாங்க வேண்டிய அவசியம் அல்ல. இது தங்கத்துக்கு அதைவிட மேலான இணையான இந்த பொருட்கள், மெயினாக கல்லுப்பு, ஊறுகாய், மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, பழம், இதை வைத்து நமது பூஜை அறையில்னா சாமி படத்து அருகில் நம்ம எப்பி கும்பிட்ற இடத்துல தீபத்தை ஏற்றி நான் சொன்ன நேரத்தில் வணங்கி வரும்பொழுது இந்த அட்சய திருதிய நாள் உங்களுக்கு சிறப்பாக இந்த ஆண்டு நல்லபடியாக அமையும். சிறப்பாக இருக்கும். சுபம்.